தாவேக்கா விஜய் சார் பற்றி பேசக்கூடாது தான் நினைக்கிறேன். ஆனாலும் உண்மையிலே எல்லாருமே மனசுன்னு ஒன்று இருந்தாக்கா சாப்பிட்ற சாப்பாட்டுக்காச்சு உண்மையாக பதில் சொல்லுங்கள். ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்க வந்து முக்கியமான அடிப்படையான விஷயம் வந்து சாப்பிட்ற சாப்பாடு தான். ஆனால் ஒரு மாற்றம் வேணும் நமக்கு அப்படின்னு தான் எல்லாருமே ஓட்டு போட்டும் வந்து ஒரு மாற்றத்துக்காக மக்கள் எல்லாருமே வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்க. தப்பு கிடையாது. ஆனாலும் அப்போ வந்து விஜய் சார் பேசின வார்த்தை ஒரு மாதிரி, இப்போ நடந்துக்கிறது ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு தள்ளுபடி சொன்னது வார்த்தை உண்மை. ஆனால் இப்போ வந்து 50,000த்துக்குள்ளவே அதாச்சும் கடன் வாங்கியிருந்தா மட்டும்தான் வந்து தள்ளுபடி பண்ணுற மாதிரியும் பேசியிருக்காங்க. அதனால தான் அவங்க வந்து எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம ஓட்டு போடுறதுக்கு எவ்வளோ உரிமை இருக்குது, கேள்வி கேட்குறதுல உரிமை கண்டிப்பாக இருக்குது எல்லாருக்குமே. இப்போது அதாச்சும் நிறைய பேருக்கு இது புரியுமா இல்லையான்னு தெரியல. அதாச்சும் 40,000 வாங்கினவங்களுக்கு அதாச்சும் 100% இருக்குது தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாச்சும் 45,000த்துலேருந்து அதாவது 60,000த்துக்குள்ளே 50-60,000த்துக்குள்ளே வாங்கியிருந்தாங்கன்னாக்கா 40,000 கட்டுற மாதிரியும் 20,000 தள்ளுபடி ஆகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாரு. 1,00,000 வாங்கியிருந்தாங்கன்னா 5,000 தான் தள்ளுபடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கொடுத்தா என்ன கொடுக்கலன்னா என்ன அப்படின்னா அவங்களோட கேள்வி. உண்மை தான், அந்த 1,00,000க்கு 5,000 அப்படி இப்படி செலவாயிடுது. அதாவது லஞ்சம் தேவையில்லாததுக்கு செலவுக்கு 5,000 செலவாயிடுது. எந்த மாதிரி ஒரு பிஸ்னஸுக்காக இருந்தாலும் 1,00,000 தான் நம்ம வாங்குறோம். 1,00,000க்கு மேலே தான் நம்ம எப்பவுமே எல்லாருமே வாங்குகிறோம். 1,00,000 இந்த காலத்தில் ஒரு காசே கிடையாது. அந்த மாதிரி அவங்க கடன் வாங்கியோ எதை வாங்கியோ அவங்க வந்து கீழே வந்து மேலே வந்து நஷ்டமோ லாபமோ அதை அவங்க பார்த்துப்பாங்க. புரியுதுங்களா? ஆனால் செய்யறேன்னு சொல்லிவிட்டு அது ஒரு ஏமாற்றத்தில் விடும்போது அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். புரியுதுங்களா? அதாச்சும் 2வது ஒரு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாச்சும் விளையாட்டுத்துறை அமைச்சர் வந்து தாவைக்காலுக்கு சொல்லியிருக்காரு, விவசாயம் பண்ணுறதோட அதாச்சும் விளையாட்டுத்துறை தான் கஷ்டம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா அது சொல்கிறதே வந்து அவர் தப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா. ஏன்னா விவசாயத்தில் எவ்வளோ கஷ்டம், கல் முள் குத்துறவனுக்கு தான் தெரியும். புரியுதுங்களா? அதாச்சும் 24 மணி நேரம் ஏசி ரூமில் வீட்டில் இருந்தாலும் ஆஃபீஸில் இருந்தாலும் ஏசி ரூமில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அந்த ஒரு மணி நேரம் அந்த மாதிரி ஆளெல்லாம் 1 மணி நேரம் வெயிலில் நிற்க முடியுமா? அவங்களால நிற்க முடியாது. அதுதான் நான் சொல்ல வரேன். யாருமே கேவலமாக பார்க்காதீங்க விவசாயம் பண்ணுறவங்களாகட்டும். ஃபஸ்ட்டு தேவையானது விவசாயம் பண்ணுறவங்க, 2வது நெசவாளர்கள். இது 2 தான் நாட்டுக்கு வந்து அடிப்படையான விஷயமே. ஆனால் இது 2த்துக்குமே வேல்யூவேஷன் நீங்கள் கொடுக்க மாட்டேன்றீங்க எப்பவுமே. ஆனால் நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு ஒரு மாற்றம் வரணும்னு தான் மக்கள் எல்லாமே திரும்பினாங்க. ஆனால் அதே மக்களுக்கு நீங்கள் ஏமாற்றத்தை கொடுத்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மக்கள் தலைகீழாக மாறுவாங்க. மக்கள் எல்லாம் யாரும் முட்டாள் கிடையாது. புரியுதுங்களா? சொல்கிற வார்த்தை கரெக்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் சொல்கிறது எல்லாமே பாதியாச்சும் செய்வீங்களா செய்ய மாட்டீங்களா கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா நீங்கள் சொல்கிறது அந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க. 1 பவுன் ஒரு கல்யாணம் பண்ணால் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் ஒரு நாளைக்கு 24,000 கல்யாணம் நடக்குது. உங்கள் நாள் கொடுக்க முடியுமா? 1,000 ரூபாய் கொடுக்குறதுக்கே அதாவது உதயநிதி ஸ்டாலின் ஐயா சொன்னதுக்கப்புறம் தான் நீங்கள் போட்டிங்க. மக்கள் அதை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க, நீங்கள் அதை மட்டும் போட்டு விடுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் போட்டிங்க. அந்த மாதிரி மக்கள் வந்து எதிர்பார்க்குறதோடு நீங்கள் அதிகமாக சொன்னீங்க. ஆனால் அதில் பாதியாச்சும் செய்ய முடியுமா? முதல் விஷயம் சொன்னதே செய்யலை. அதாச்சும் நான் ஜெயிச்சு வந்தேன்னா விவசாயம் பண்ணுறவங்களுக்கு முதுகெலும்பே நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அந்த முதுகெலும்பு உடையத்துக்கு உண்டான காரணமாக நீங்கள் இருக்கக்கூடாது. நான் அதுதான் சொல்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் செய்கிறதா இருந்தாலும் மக்களுக்கு பொறுமையாக செய்யுங்க, பரவாயில்ல. 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ நீங்கள் என்ன அறிவிச்சிருக்கீங்க கொஞ்சம் கொஞ்சமாக செய்யுங்க மக்களுக்கு. ஆனால் ஏமாற்றத்தை மட்டும் சந்திக்க விடாதீங்க. ஏன்னா மக்கள் வந்து ஏமாற்றத்தை ஏற்றுக்க மாட்டாங்க.